வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் பாப்பாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி டிமார்ட் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்காநல்லூரில் இருக்கிற டிமார்ட் தான். அதாவது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எப்போயாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 மந்த் ஒன்ஸ் இல்லைன்னா ஒரு 2 மந்த் ஒன்ஸ் 1 மந்த் ஒன்ஸ் போகிறது ரொம்ப ரேர் தான். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்ற மாதிரி தான் போவோம். ஸோ இன்றைக்கி நான் அப்படி தான் போயிருந்தோம். ஸோ கொஞ்சம் திங்ஸ் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு போயிருந்தேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேறு பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு தெரியல. எப்போவுமே டிமார்ட்டில் கூட்டம் இருக்கும், நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. அவங்க சொல்கிற ஒரு ப்ரைஸ் பாப்பாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பிஸ்கெட்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கனாலே ரொம்ப ரேட் கம்மி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில்லேருந்து உங்களுக்கு எல்லாமே ப்ரைஸ் கொஞ்சம் இதுவாக தான் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற ப்ரைஸ்லேருந்து டிமார்ட் வந்து ஒரு ப்ரைஸ் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ நல்லா தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கொஞ்சம் ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு. இந்த ட்ராலின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து தள்ளிட்டு போகிறது தான் பெரும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் நடுவில் நிற்பாங்க இல்லைங்களா? ஸோ என்ன பண்ணணுன்னா, நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு இடத்துல அந்த ட்ராலியை போட்டுட்டு நம்மளோட திங்ஸ் எல்லாம் நம்ம என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறோமோ எடுத்துகிட்டு வந்து தூக்கிட்டு வந்து அதில் போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மக்களுக்கு நடுவில் அந்த ட்ராலியை வச்சு தள்ளிட்டு போகிறதே வந்து கொஞ்சம் இதுதான். பாருங்கள், ஒருத்தவங்க அந்த மாதிரி தான் நடுவில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் எப்போவுமே துணி செக்ஷன் போனது கிடையாது. ஸோ இந்த தடவை துணி செக்ஷன் போய் பார்த்தோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த 99 ருபீஸ்க்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. 149 இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஷர்ட்டும் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பிளேட் செக்ஷன்ஸ்க்கு போய் பார்த்துருந்தேன். ஏன்னா எனக்கு இந்த டீ கப் வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். அது பார்த்திங்கன்னா பிளேட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாமே பார்க்க நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைங்களா? நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரணும். ஸோ அப்படி தான் ரொம்ப நாள் கழித்து நான் அங்கே போனோம். அதனால் இன்றைக்கி ரொம்ப நேரமே அது உள்ளே தான் சுற்றிட்டு இருந்தோம். பத்தாததுக்கு ஏசி வேறு. ஸோ அந்த அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் நேரம் அது உள்ளே இருந்துடலாமே அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு தேவையானதையும் வாங்கிட்டோம். ஸோ நிறையவே ஆஃபர்ஸ் தான் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ நான் வீட்டுக்கு தேவையான மிளகா, தனியா, ஸோ நான் வந்து எனக்கு அரைக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எங்கள் பாப்பா ரொம்ப ஹாப்பியாக பார்த்திங்கன்னா பாப்கார்ன் சாப்பிட்லான்ட்டு போனாங்க. பட் ஆனால் போனாங்க, அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பண்ண முடியல அப்படின்ட்டாங்க. ஸோ ரொம்ப வருத்தத்தோடு தான் திரும்பினாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இன்றைக்கி பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு ரொம்ப நாள் கழித்து இந்த லாங் வீடியோ உங்களுக்கும் போடலாம் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தேன். ரொம்ப நாள் கழித்து நானும் பாப்பாவும் வெளியில் போயிருந்தோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 3 நாள் ஸ்கூல் பசங்களுக்குலாம் லீவு. நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.